Wacky Cinemas. Unbiased cinema review. பெஸ்ட் படம். இதுக்கு மேலே என்ன செய்யறது, பிகில் என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. இதை விட பெஸ்ட் படமாக கொடுக்க முடியுமான்னு தெரில. கருப்போட சேவல் அந்த படத்தை செஞ்சிருச்சு. ஒரு ஷோ தான், தொண்டை கத்தி வச்சு படம் வேற லெவலில் இருக்குது. கைதி கார்த்தி சூர்யாவோட பெட்டர் ஆக்டர்னு நிரூபிச்சிருக்காரு. இதுக்கு மேலே அவர் இதான் பெஸ்ட் படம். கார்த்திக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆகட்டும் சரி, மியூசிக், பிஜிஎம், சாம்சிஎஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. படத்தில் செம்மையாக இருக்குது. நல்ல ஓப்பனிங். செகண்ட் ஹாஃப் லீடு கொடுத்துருக்காங்க செகண்ட் பார்ட்டுக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஃபுல்லாக ஒரே நைட்லேயே நடக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி ஒன்றும் பெருசாக இல்லை. படம் பார்க்கலாம், நல்ல சூப்பராக இருக்குது. படம் அல்டிமேட் ஜி. டெக்னிக்கல் வைஸ் செம ஸ்ட்ராங்கு. ஆக்ஷன் சீக்வன்ஸில் பட்டாஸ் கிளப்பிட்டாங்க. சூப்பர். காட்டி அவர் ஜிடி விளாண்டுருக்காரு ஜி. ஆக்ஷன் தான் ஃபுல்லாக. கார் ஓட்டுறாரு, கன் ஷாட்டு, ரன்னிங்கு, சேசிங், ஃபைட்டிங்கு. கிட்டத்தட்ட லோகேஷ் கனகராஜ் கார்த்தி வச்சு ஒரு ஜிடிஏ வைசிடி விளாண்டுருக்காரு. அல்டிமேட் படம். படம் வேறு லெவல் ஜி. கார்த்தி நடிச்ச ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவின்னு சொல்லலாம். படத்தில் கதையிலான ஸ்க்ரீன் பிளே வேறு லெவல். படம் சூப்பர். பருத்திவீரனுக்கு கூட கம்பேர் பண்ணலாம் ஜி. செம்ம படம். கம்பல்சரி. அசுரனுக்கு அப்புறம் இந்த படம் தான் இந்த வருஷம். இது வேறு லெவல். கைதி அருமையாக இருக்குது. எனக்கு ரத்த கண்ணீரே வந்துருச்சு. படம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் செம்மையாக இருக்குது ஜி. விஷுவல்ஸ்லாம் வேறு லெவலில் எடுத்திருக்காங்க. நல்ல படம் தான், அருமையாக இருக்குது. சூப்பராக நடிச்சிருக்கு, அருமையாக இருக்குது. பருத்தி வீரன் அது ஒரு வேறு மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட்னா, அது வில்லேஜ் ஸ்கிரிப்ட்டு. இது ஒரு மாதிரியான ஸ்கிரிப்ட். இது பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டாவது ஒரு நைட்டில் போகிற படம். தீபாவளிக்கு என்ன இந்த வெடி பட்டாசு சவுண்டு எந்த லெவலுக்கு இருக்கும், அதே மாதிரி படத்தில் சவுண்டு வெறித்தனமாக இருக்கும். கண்டிப்பாக பார்க்கலாம், ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். நல்ல ஒரு அப்பா பொண்ணு கதை உள்ளே ஒன்று இருக்குது. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு போர்ஷனாக அந்த இது ஒன்று வருது. மற்றபடி கதை வந்து ஓவர் நைட்டில் போகிற ஒரு கதை. ரொம்ப முக்கியமான ஒரு படம் தான் அது. நல்லாயிருக்கு. ஆக்டிங் வந்து ஆல்ரெடி வந்து பருத்தி வீரன்லேருந்தே வந்து ஃபஸ்ட்டு மூவி அண்ட் இப்போ வந்து பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அவரோட ஆக்டிங் வந்து சான்ஸே இல்லை. ஃபேமிலிஸ்க்கு வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டாக ரொம்ப பயங்கரமாக இருக்கும். தடவை சாங் இல்லாமல் நல்லா பண்ணியிருக்காங்க. சாங் இருக்காது, ஆனால் சாங் இருக்கும். அது கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே சொன்ன படம் ரிவீல் ஆயிரும். அது அப்பா பொண்ணுனாலே சென்டிமெண்ட் தான். ஃபேமிலிஸ்க்கு வந்து ரொம்ப கண்டிப்பாக ரொம்ப எமோஷ்னலாக டச் ஆவாங்க. ஃபேமிலியோடு வரவங்களுக்கு கண்டிப்பாக கண்ணு கலங்காமல் போக மாட்டாங்க. அவர் ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது, மற்றவங்க இது வரைக்கும் யாரும் யோசிக்காத அளவுக்குள்ள நல்லா ரிசர்ச் பண்ணியிருக்காரு. அந்த இந்த படத்தில் எடுத்திருக்க ஒவ்வொரு ஸ்டெப்ஸுமே வந்து ரிசர்ச் பண்ணாமல் பண்ண முடியாது. பேக்ரவுண்ட்ஸ் டோட்டலாகவே நல்லா இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே ப்ரோ சூப்பராக இருக்குது ப்ரோ. மூவி சான்ஸே இல்லை ப்ரோ. நல்லா இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்து நல்லா இருக்குது ப்ரோ. செம்ம த்ரில்லிங்காக இருக்குது படம். பேக்ரவுண்ட் கார்த்தி நல்லா நடிச்சிருக்காரு ஜி. சூப்பராக இருக்குது உண்மையில். அவரோட மூவி டேரக்ஷன் தான் ஜி. இந்த அளவுக்கு இந்த ஸ்கிரிப்டை சாங் இல்லாமல், ஹீரோயின் இல்லாமல், ரொமான்ஸ் இல்லாமல் இவ்வளோ த்ரில்லிங்காக கொண்டு போனது லோகேஷ் கனகராஜ் மட்டும்தான். லேட்டஸ்ட் ட்ரெண்டாக சூப்பராக காட்டியிருக்காங்க. உட்காந்து பார்க்கலாம். இது வரைக்கும் ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ்லாம் ஃப்ளாஷ்பேக் காட்டுவாங்க, ஆனால் இல்லை ஃப்ளாஷ்பேக்லாம் கிடையாது. சூப்பராக காட்டியிருக்காங்க. எப்படி சொல்லணுமோ கதையை லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி காலேஜ் பசங்களாம் வச்சு சூப்பராக சொல்லியிருக்காங்க. நல்லா உட்காந்து என்ஜாய் பண்ணுங்க ஜி. ஃபேமிலியோட பார்க்கலாம் ஜி. நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது படம். அண்டு கார்த்தி சார் அண்ட் லோகேஷ் கனகராஜ் சாரில் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. பிகில் கூட ரிலீஸ் ஆகிருக்குங்கிற போது கண்டிப்பாகவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. அண்ட் எதிர்பார்ப்பை வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கதை வந்து அவ்வளோ அழகாக ஒரு ஆக்ஷன் ஓரியன்டில் ஒரு ரா நேச்சரோட ரொம்ப சஸ்பென்ஸ், அதாவது எதிர்பார்ப்பு அதிகப்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு சீனும் அடுத்து என்ன நடக்கும்னு ஒரு சஸ்பென்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. பட் ஒரு தரமான நல்ல கதையம்சம் இருக்கிற ஒரு படம் அப்படின்னா இந்த படம் பார்க்கலாம். ப்ரோ படம் சான்ஸே இல்லை ப்ரோ. தரமான படம். தீபாவளிக்கான கரெக்டான படம் ப்ரோ இது. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கல. பட் எனக்கு தெரிஞ்சு தளபதி கிடைச்ச சீன்ஸ் கிடைக்கல. பட் இருந்தாலுமே நாளைக்கு நிறைய சீன்ஸ்க்கு வர வாய்ப்பு இருக்குது ப்ரோ. எல்லாத்துலேயும் சான்ஸில் படம் சூப்பராக இருக்குது. பிஜிஎம், ஃபன், ஸ்டண்ட்டு எல்லாமே செம்மையாக இருக்குது. அந்த இன்டர்வல் பிளாக்லாம் வேறு அளவு ப்ரோ. அந்த ஃபைட் சீக்வன்ஸு சூப்பராக இருக்குது. படம் ஃபுல்லாக நைட்டில் கேரி ஆகும். ஒரு 4 ஹவர்ஸ்க்குள்ளே என்ன நடக்கிற ஸ்டோரி தான். போலீஸ்க்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க, ஒரு கைதி வந்து எப்படி போலீஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க, எப்படி அவங்க பொண்ணை பார்க்க போகிறான், அதுதான் ஒரு ஸ்டோரி. சூப்பராக இருக்குது ப்ரோ. இந்த படத்தில் ஹீரோயின் தேவையில்லை ப்ரோ. கார்த்தி மட்டுமே போதும் ப்ரோ. இது ஹீரோயின் இல்லை மைனஸ் பாயிண்ட்டே கிடையாது. ஒரு பாட்டு கிடையாது, ஒரு ஹீரோயின் ரொமான்ஸ் கிடையாது. த்ரூ அவுட் படம் வேறு லெவலில் கேரி பண்ணிடுறாங்க கார்த்தி.